வணக்கம். இந்திய கிராமப்புற மக்களை அதிகமாக பாதித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு. பல கிராமங்களில் மக்கள் 5லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலை சுமையாக நீரை கொண்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியாவில் பல கிராமங்களில் இருந்தது. நம்மளுடைய தமிழகத்திலே பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நிறைய இருந்தது. இதை சரி செய்கிறதுக்கு இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பீரியடால் எதுவுமே செய்ய முடியல. 60 வருஷ காலமாக ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த மக்களுடைய அத்தியாவசிய தேவையான இந்த குடிநீர் தட்டுப்பாடை நீக்கிறதுக்கு அவங்க எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் 2019 மே மாதம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் மிஷன் சக்திங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தோட மிக முக்கியமான ஒரு நோக்கம் நீர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிக்கிறது, இதை மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வரதான் இந்த திட்டத்தோட மிக ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. 2019 3.2 கோடியாகவும் 2024 14.2 கோடியாகவும் அதுபோக 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 100% இந்த திட்டம் இலக்கை நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 73.7%, தமிழகத்தில் 79.96% இந்த திட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. 2024 கொண்டு வந்த இந்த திட்டம் 2019 அதாவது 5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு திட்டம் முழுமையடையக்கூடிய சூழ்நிலையில் வருவதற்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.